யார் மறைவுக்கு பிறகு சுயராஜ்ய கட்சி முடிவுக்கு வந்தது? ஆன்சர்: சி.ஆர். தாஸ். சி.ஆர். தாஸ் மறைந்த ஆண்டு? ஆன்சர்: 1925. சுயராஜ்ய கட்சி எப்போது அதிகாரப்பூர்வமாக சட்டப்பேரவையில் இருந்து விலகியது? ஆன்சர்: 1926. மாகாணங்களில் இரட்டையாட்சி கொண்டு வந்த சட்டம்? ஆன்சர்: 1919 இந்திய அரசு சட்டம். மாகாணங்களில் சுயாட்சி கொண்டு வந்த சட்டம்? ஆன்சர்: 1935 ஆண்டு சட்டம். உங்கள் மாவட்டத்திற்கு செல்லுங்கள். கதர், இந்து முஸ்லிம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு ஆகியன பற்றி செய்திகளை பரப்புங்கள். இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள் என்று கூறியவர் காந்தியடிகள். இந்து மகாசபை யாருடைய தலைமையில் பிரபலமடைந்தது? ஆன்சர்: மதன் மோகன் மாளவியா. வகுப்புவாத அரசியலில் ஈடுபட்ட இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களின் இதயங்களை ஈர்க்கும் வகையில் காந்தியடிகள் 1924 ஆண்டு எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தார்? ஆன்சர்: 21 நாள். ஆங்கிலேய அரசு இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை எப்போது அமைத்தது? ஆன்சர்: 1927 நவம்பர் 8. சைமன் குழுவில் இடம்பெற்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஆன்சர்: 7 பேர். சைமன் குழுவை எதிர்க்க காரணம்? ஆன்சர்: இந்தியர்கள் இக்குழுவில் யாரும் இல்லை. சைமன் குழுவிற்கு தலைமை வகித்தவர்? ஆன்சர்: சர் ஜான் சைமன். சைமன் திரும்பி போ என்ற போராட்டத்தில் ஆங்கிலேயரால் தாக்கப்பட்டு உயிரிழந்தவர் யார்? ஆன்சர்: லாலா லஜபதி ராய். இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்டு அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர்: 1928. 1928 அரசியல் சாசன வரைவுக்காக திட்டம் வகுக்க யார் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டது? ஆன்சர்: மோதிலால் நேரு. இதுவே நேரு அறிக்கை. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என்று பாராட்டப்பட்டவர்? ஆன்சர்: ஜின்னா. 14 அம்சங்கள் அடங்கிய தீர்மானத்தை முன்மொழிந்தவர்? ஆன்சர்: ஜின்னா. 1929 டிசம்பர் மாதம் யார் தலைமையில் லாகூரில் கூட்டம் நடந்தது? ஆன்சர்: ஜவஹர்லால் நேரு. 1929 டிசம்பர் மாதம் லாகூர் கூட்டத்தின் சிறப்பம்சங்கள்? ஆன்சர்: வட்டமேசை மாநாட்டை புறக்கணிப்பது. 1929 லாகூரில் நடந்த மாநாட்டில் நாடு முழுவதும் சுதந்திர நாளாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர்: 1930 ஜனவரி 26. உப்பு சத்தியாகிரகம் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர்: 1930 மார்ச் 12. காந்தி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் எப்போது தண்டி வந்து சேர்ந்தார்? ஆன்சர்: 1930 ஏப்ரல் 5 நாள். காந்தியுடன் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் எத்தனை பேர் சென்றனர்? ஆன்சர்: 78 பேர். காந்தி உப்பு சத்தியாகிரக பயணம்? ஆன்சர்: 24 நாள் 241 மைல். தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர்: ராஜாஜி. திருச்சி டு வேதாரண்யம். வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சத்தியாகிரக போராட்டத்திற்கு தலைமை ஏற்றவர்? ஆன்சர்: கான் அப்துல் கபார் கான். செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்பட்ட குடை கிட்மர்கர் என்ற இயக்கம் யாரால் நடத்தப்பட்டது? ஆன்சர்: கான் அப்துல் கபார் கான்.
ஆங்கிலேய அரசு முதலாவது வனச்சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1865. பழங்குடியினருக்கு ஆதரவாக ராம்பாவில் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியவர்? ஆன்சர் அல்லூரி சீதாராமராஜு. காந்தி உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றதால் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? ஆன்சர் எரவாடா. முதலாவது வட்டமேசை மாநாடு எப்போது நடைபெற்றது? ஆன்சர் 1930 நவம்பர். மாகாணத்தின் சுய ஆட்சியுடன் கூடிய மத்திய அரசு பற்றிய யோசனையை அறிவித்தவர்? ஆன்சர் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் 1931 ஆண்டு மார்ச் 5. காந்தி எந்த ஒப்பந்தத்தின்படி இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டார்? ஆன்சர் காந்தி இர்வின் ஒப்பந்தம். காந்தி எப்போது இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டார்? ஆன்சர் 1931 செப்டம்பர் 7. மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது 1932 நவம்பர் 17 முதல் டிசம்பர் 24 வரை. வகுப்புவாரி ஒதுக்கீட்டை ராம்சே மெக்டொனால்டு எப்போது அறிவித்தார்? ஆன்சர் 1932 ஆகஸ்ட் 16. தனித்தொகுதி ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் மற்றும் அதிகாரம் வழங்கும் என வாதிட்டவர்? ஆன்சர் அம்பேத்கர். காந்தியடிகள் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதிகள் ஒதுக்கீட்டிற்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய ஆண்டு? ஆன்சர் 1932 செப்டம்பர் 20. காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் 1932. ஹரிஜனங்களுக்கான பயணம் என்ற நாடு தழுவிய பயணத்தை மேற்கொண்டவர் யார்? ஆன்சர் காந்தியடிகள். ஹரிஜன சேவை சங்கம் யாரால் நிறுவப்பட்டது? ஆன்சர் மகாத்மா காந்தி. கோவில் நுழைவு நாள் எப்போது அனுசரிக்கப்பட்டது? ஆன்சர் 1933 ஜனவரி 8. இந்திய பொது உடைமை கட்சி எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் 1920 அக்டோபர் தாஷ்கண்டில். 1925 அகில இந்திய பொது உடைமை கட்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் கான்பூர் சிங்காரவேலர் தலைமை. அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? ஆன்சர் 1928. ஹிந்துஸ்தான் குடியரசு இராணுவம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1924 கான்பூரில். ஹிந்துஸ்தான் குடியரசு இராணுவம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஆன்சர் ஹிந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு 1928. லாலா லஜபதி ராயை தாக்கிய ஆங்கிலேய காவல்துறை அதிகாரி? ஆன்சர் சாண்டர்ஸ். இன்குலாப் ஜிந்தாபாத் என முழங்கியவர்? ஆன்சர் பகத்சிங், B.K. தத்து.